அன்புள்ள சகோதரர்களே, இந்திய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாஜக அரசு தொடர்ந்து இந்த இந்தியாவின் அடிப்படை தத்துவமாக இருக்கின்ற செக்யூலரிசம் என்ற மதச்சார்பின்மைக்கு எதிரான போர் பிரகடனத்தை செய்து கொண்டிருக்கிறது. அரசியல் சாசனத்திலிருந்து இந்த மதச்சார்பின்மையை நீக்க வேண்டும் என்பது ஒன்றிய பாஜக அரசினுடைய நெடுங்கால் கனவாக இருக்கிறது. இதில் அவர்களுடைய முழு கவனமும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த நாட்டிலேயும் நாட்டு மக்களிடத்திலேயும் நிலவுகின்ற மற்ற பிரச்சனைகள் குறித்து அவர்கள் கவலை கொள்வதோ அல்லது அதை குறித்து கவனிப்பதோ கிடையாது. நாடாளுமன்றத்தில் பல்வேறு விவாதங்கள் எழுப்பப்படுகிறது. அமெரிக்க பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீனுடைய ஃபைல்களிலே ஏன் மோடியினுடைய பெயர் இடம்பெற்றது என்று கேள்விகள் எழுப்பப்படுகிறது, விவாதங்கள் எழுப்பப்படுகிறது. ஆனால் அதற்கு அவர்கள் பதிலளிக்க முன் வருவது இல்லை. சீனா இந்த நாட்டில் ஊடுருவி டேங்கர்களை எல்லாம் கொண்டு வந்தது. அந்த நேரத்திலே நாட்டின் பிரதமர் அதை கண்டும் காணாமல் அது குறித்த எந்த கவலையும் இல்லாமல் இருந்தார் என்று இராணுவ தளபதி நரவணே என்பவர் எழுதிய புத்தகத்தை மேற்கோள் காட்டி நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பப்படுகிறது. அப்போ அது குறித்தும் எந்த விதமான சரியான பதில்களும் சொல்லாமல் அவர்கள் சண்டைகளையும் சச்சரவுகளையும் அங்கே கிளப்பினார்கள். அமெரிக்காவோடு இந்தியாவையே அடகு வைக்கின்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்ட பொழுதும் இதையும் சரியாக கண்டும் காணாமல் இருக்கின்றார்கள். இப்படி இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் கேடு விளைவிக்கின்ற ஊறு விளைவிக்கின்ற அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து எப்போதெல்லாம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டு மக்களால் பேசு பொருளாக ஆக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் அதை கண்டும் காணாமல் இருப்பார்கள். கண்டும் காணாமல் இருப்பதோடு மக்களை இதிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்கு தங்களுடைய வெறுப்பு அரசியலை நிலைநிறுத்தும் விதமாக சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான பல சட்டங்களை அவர்கள் கொண்டு வருவார்கள், அல்லது நாட்டினுடைய அரசியல் சாசனத்திற்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்து மக்களுடைய கவனத்தை அதை நோக்கி திருப்புவார்கள். அந்த வகையில தான் சமீபத்தில் வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக்கி ஒரு சட்டத்தை ஒன்றிய அரசு வெளியிட்டு இருக்கிறது. அரசு நிகழ்ச்சிகளிலேயும் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதிகளுடைய உரைகளிலேயும் பள்ளிக்கூட நிகழ்ச்சிகளிலேயும் இந்த வந்தே மாதரம் பாடல் முழுமையாக கட்டாயமாக பாடப்பட வேண்டும். அது பாடப்படவில்லை என்றாலோ அல்லது இந்த பாடல் பாடப்படும் பொழுது எழுந்து நிற்கவில்லை என்றாலோ அவர்களுக்கு எதிராக தண்டனைகள் விதிக்கப்படும் என்று ஒரு சட்டத்தை இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இது மதச்சார்பின்மை என்ற இந்திய நாட்டினுடைய அடிப்படை தத்துவத்துக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வந்தே மாதரம் என்பது, வந்தே மாதர பாடல் என்பது இது முழுக்க முழுக்க இந்து மத கடவுள்களை அடிப்படையாக கொண்ட ஒரு பாடலாக இருக்கிறது. தேசிய கீதம் தனியாக இருக்கிறது, ஜனகணமனாதின்னு சொல்லப்படுகின்ற பாடல் தனியாக இருக்கிறது. இந்த வந்தே மாதரம் என்ற பாடல் தேசிய கீதம் கிடையாது. தற்போது இந்த ஒன்றிய அரசு தேசிய கீதத்திற்கு இணையான மதிப்பை இதற்கு வழங்க வேண்டும் என்று சட்டத்தை இயற்றியிருக்கிறார்கள். இந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா 1850களில் 70களில் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி என்பவர் ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதுறார். அந்த நாவல் முழுக்கவே முஸ்லிம்களின் மீது வெறுப்பை உமிழ்கின்ற ஒரு நாவல், முஸ்லிம் மன்னர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கின்ற ஒரு நாவல். அந்த நாவலினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த வந்தே மாதரம் பாடல் என்பது இடம்பெறுகிறது. அப்ப ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் செய்கின்ற ஒரு நாவலில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான் இந்த வந்தே மாதர் பாடல். இந்த வந்தே மாதரம் என்கின்ற முழக்கத்தை மட்டும் சுதந்திர போராட்டங்களின் பொழுது என்ன செஞ்சாங்க, சிலர் பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த வந்தே மாதரம் என்ற வார்த்தையுமே இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரான வார்த்தை தான். தாய் மண்ணே வணக்கம் அப்படிங்கிறாங்க, தாய் மண்ணே நான் உன்னை வணங்குறேன் அப்படிங்கிறாங்க. இதுவே இஸ்லாமிய நம்பிக்கைக்கு ஒரு எதிரான வார்த்தை தான். அந்த முழு பாடலையும் எடுத்து பார்த்தால் இந்த இந்து மத தெய்வங்களை வழிபடுகின்ற வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது.
துர்கா, லட்சுமி, சரஸ்வதி போன்ற அவர்கள் வணங்குகிற தெய்வங்களை முன்னிறுத்தி அவர்களை வணங்கும் இடமாக அந்த பாடல் வரிகள் இடம்பெறுகிறது. இதை முன்பு 1950களில் இது போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பொழுதே, இதை கட்டாயமாக்கிய கொண்டு வந்த பொழுதே பல்வேறு விவாதங்கள் எழுப்பப்பட்டு அப்போதே இது கைவிடப்படுகிறது. எப்படி கைவிடப்படுதுன்னா, முதல் 2 பத்திகள், இந்த பாடலில் இடம்பெறக்கூடிய முதல் 2 பத்திகள் இந்திய நாட்டினுடைய இயற்கை வளத்தை பற்றி பேசக்கூடியதாக இருக்கிறது. பிந்தைய பத்திகள் எல்லாம் இந்து மத வழிபாடுகளை, இந்து மத தெய்வங்களை முன்னிறுத்துவதாக இருக்கிறது. அதனால 2 பத்திகளை வேண்டுமானால் பாடிக்கொள்ளலாம், அதுவும் கட்டாயம் கிடையாது. பிந்தி உள்ள 4 பத்திகளை பாடக்கூடாது, பாட வேண்டாம் அப்படின்னு ஒரு திருத்தத்தை மேற்கொள்கிறார்கள். இப்போ அந்த திருத்தத்தை நீக்கிவிட்டு தான், இல்ல பாடுனா நீ முழுசா பாடு, பாடுவது கட்டாயம், நீ பாடலைன்னா உனக்கு தண்டனை என்று ஒரு மத வழிபாட்டை இன்னொரு மதத்தின் மீது திணிக்கின்ற ஒரு செயலை செய்கிறார்கள். அப்போ இந்த நாடு, இந்திய நாடு என்பது மதச்சார்பற்ற நாடு என்று சட்ட புத்தகம் சொல்லுகிறது. இந்த நாட்டினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது. அதை நீக்குவதுதான் தங்களுடைய நோக்கம் என்று அவர்கள் இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அமர்கிறார்கள். அதை நீக்குவதற்கான முயற்சிகளில் ஒரு முயற்சியாக மற்ற பல சமூக மக்கள் வாழுகின்ற இந்த இந்திய நாட்டில், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஜெயினர்கள் என்று பலர் வாழக்கூடிய இந்த நாட்டில் இந்து மத கடவுள் வழிபாட்டை திணிக்கின்ற, கட்டாயமாக்கின்ற ஒரு செயலாக இந்த செயல் இருக்கிறது. அப்ப இது முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு சட்டமாக இருக்கிறது என்று முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கின்ற ஒவ்வொருவரும் இதற்கு எதிராக கடுமையான எச்சரிக்கைகளை, கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற சட்டங்கள் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இது மக்களிடத்திலே இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு ஊறுவிளைக்கின்ற இந்த சட்டம் ஜனநாயகத்திற்கு பக்கம் நிற்கக்கூடிய எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளாமல் இது மக்களிடத்திலே ஒரு பெரும் கொந்தளிப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தி மக்களிடத்திலே ஒரு போராட்டத்தை ஏற்படுத்திவிடும். உடனடியாக ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.